Good morning students, welcome to the science class. In our last class, lesson 4 atomic structure atomic theories பற்றி பார்த்தோம். Now started on the subatomic particles. அதாவது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய அடிப்படை துகள்களை பற்றி பார்க்கலாம். The discoveries made during the 20th century proved that atoms of all elements are made up of smaller compounds, elements, protons and neutrons. An electron from hydrogen atom is no different from the electron of a carbon atom. In the same manner, the protons and neutrons of all elements also have same characteristics. These particles that make up the atoms are called subatomic particles. ஸோ இப்போ இதில் subatomic particles அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டம் அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டான், நியூட்ரான், தென் அதனுடைய அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஸோ தட் இஸ் ஆர் கால்ட் as subatomic particles அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான். த புரோட்டான் இஸ் எ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த புரோட்டான் அப்படிங்கிறது என்னது, நேர் மின்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் அட் நியூக்ளியஸ். ஸோ அது எங்கே இருக்குது, அணுனுடைய மையப்பகுதியில் இருக்குது. தென் இட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஆஃப் த சேம் மேக்னிடியூட் ஆஸ் தட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இது பெற்றிருக்கக்கூடிய அந்த நேர்மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வந்து எப்படி இருக்குது, எலக்ட்ரான் பெற்றுள்ள எதிர்மின்னோட்டத்தின் மதிப்புக்கு சமமாக இருக்குது. சேம் மேக்னிடியூட் ஆஸ் தட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். தென் ஸோ த செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரான். ஸோ நியூட்ரான் இஸ் எ இன்சைட் த நியூக்ளியஸ். இது வந்து என்னது, அணுக்கருவினுடைய மையத்தில் இருக்குது. த நியூட்ரான் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ். இதுக்கு வந்து என்ன கிடையாது, சார்ஜஸ் கிடையாது, எந்த விதமான மின்சுமையும் கிடையாது. எக்ஸப்ட் ஹைட்ரஜன், த நியூக்ளியஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் கண்டைன் நியூட்ரான். ஸோ இதை நோட் பண்ணிக்கிறது, 1 மார்க் கொஷின்ஸ். ஹைட்ரஜனை தவிர மற்ற எல்லா ஆட்டமுக்கும் வந்து என்ன இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஸோ அதில் அந்த ஹைட்ரஜன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எதுக்கு வந்து நியூட்ரான் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பேர் புரோட்டியம். அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா H11 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1. ஸோ அந்த ஹைட்ரஜன்ஸ் மட்டும் என்ன கிடையாது, நியூட்ரான் கிடையாது. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஆர் த 2 types of particles in the nucleus of an atoms. These are called nucleons. தென் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புரோட்டானும் நியூட்ரானும் வந்து பார்த்திங்கன்னா அணுனுடைய மையத்தில் இருக்குது, அதாவது அதனுடைய உட்கருவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான், தேர்ட் ஒன். எலக்ட்ரான் இஸ் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இது வந்து எதிர்மின்னட்டம் கொண்டு இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, அந்த அணுவினுடைய வெளிவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்குது. The mass of an electron is negligible as compared to that of a proton or neutron. Hence, the mass of an atom depends on the number of proton and neutron in the nucleus. ஸோ ஒரு அணுனுடைய மாஸ் நம்பரை வந்து கணக்கிட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரோட்டானையும் நியூட்ரானையும் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எலக்ட்ரானை வந்து ஏற்றக்கூடியதாக இல்லை, அதனால் அதை நீக்கிட்டு புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டினா அதனுடைய நிறை என்ன கணக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த டோட்டல் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆஃப் த ஆல் எலக்ட்ரான்ஸ் அவுட் சைட் த நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இன் த நியூக்ளியஸ் தட் மேக் த ஆட்டம்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ ஒரு அணுவினுடைய வெளிவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை அதனுடைய உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது என்னவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், நடுநிலைத்தன்மை கொண்டதாக அந்த அணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் ஸோ இந்த டேப்லெட் பாருங்கள், அதை நோட் பண்ணிக்கிறது, 1 மார்க் கொஸ்டின்ஸ். புரோட்டான்ஸை வந்து யார் டிஸ்கவர் பண்ணாத கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவர். இது 1 மார்க் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிங்க. அதனுடைய சிம்பிள் P சார்ஜ் +1, அதனுடைய மாஸ் நிறைய பார்த்தா அப்படின்னா 1.6726 in 10 - 27. தென் அடுத்து அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஜோசப் தாம்சன். ஸோ அதனுடைய எலக்ட்ரானுடைய சிம்பிள் E, சார்ஜ் வந்து -1. ஸோ அதனுடைய மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 9.1093 in 10 -
31. தென் சேம் அதே மாதிரி நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணது ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர். அதனுடைய சிம்பிள் வந்து N, சார்ஜ் வந்து 0, அதனுடைய மாஸ் வேல்யூ பார்த்து அப்படின்னா 1.6749 × 10⁻⁻27. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் காலம் நோட் பண்ணிக்க. இது 1 மார்க் கொஷின்ஸில், அதாவது இந்த சப்பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டு வந்து அதை யாரை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் அதனுடைய மாஸ் வேல்யூ கேட்கலாம், நிறை. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிச்சிங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஸோ அணு எண் மற்றும் நிறை எண்ணை பற்றி நம்ம பார்க்கலாம். இஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சேம் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ஹவு வில் a carbon atom differ from an iron atom? Further investigation led to a discovery that the number of protons inside the nucleus of an atom determine what element it is. For example, if the nucleus has only one proton, then all such atoms are hydrogen atoms. If there are 8 protons, that atoms is oxygen. ஸோ இப்போ ஒரு அணுவனுடைய நேம் வந்து இது பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆட்டமில் வந்து ஒரே ஒரு புரோட்டான்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஏ ஹைட்ரஜன் சொல்கிறாங்க. தென் அதுவே வந்து 8 புரோட்டான்ஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அது எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர், அணு எண். The number of electrons or protons in an atom is called the atomic number of that atoms. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. இது 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் அட்டாமிக் ஆட்டம்ஸ் அப்படின்னா அந்த அணுவில் காணப்படும் வந்து எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவின் அணு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. The number of electrons or protons in an atom is called the atomic number of that atom. So it is represented by the letters Z. So அதனுடைய சிம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க, Z. If we know the atomic number of an atom, we can find the number of electrons or proton it in. ஸோ இப்போ ஒரு அணுனுடைய அந்த அணு எண் தெரிஞ்சது அப்படின்னா அந்த அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களோட எண்ணிக்கையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Look at the figure. The nucleus of hydrogen atom has one proton around which revolves one electron. It means that its atomic number is 1. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுடைய டயக்ராமில் பாருங்கள். அந்த நடுவில் பார்த்து அப்படின்னா ஒரு புரோட்டானு கொடுத்துருப்பாங்க, P+1 இருக்குங்களா. அதேமாதிரி எலக்ட்ரான்ஸ் பார்த்து அப்படின்னா 1 இருக்குது. ஸோ இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹீலியத்தில் பார்த்திங்கன்னா 2 புரோட்டான் உள்ளே இருக்கும். தென் அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 2 வெளியே இருக்கும். தென் அடுத்து ஆக்சிஜனுடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இருக்கும். தென் எலக்ட்ரான்ஸுடைய கவுண்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான்ஸும் செகண்ட் செல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அதோட அட்டாமிக் நம்பர் இஸ் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. தென் in a helium atom there are 2 protons in the nucleus and 2 electrons revolving in the orbit around the nucleus. So the atomic number of helium is 2. Then அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 8 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ், நிறை எண் அல்லது அணு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் we have seen that the mass of an atom is concentrated in its nucleus. From this we can get the mass number. It is equal to sum of the number of protons and number of neutrons in the nucleus. ஸோ அந்த அணுவினுடைய நிறை எண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அணுக்கருவில் உள்ள மொத்த புரோட்டான் அல்லது நியூட்ரான்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் வந்து அது அதனுடைய மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஈக்குவல் டு P+N. ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பருடைய சிம்பிள் P புரோட்டான், என்னங்கிறது நியூட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
lithium atom contain 3 protons and 4 neutrons. Its mass number equal to 3 plus 4 equal to 7. ஸோ அந்த ப்ரோட்டானுடைய எண்ணிக்கையும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, மாஸ் நம்பர் வேல்யூ கிடைக்குது. இன் சோடியம் ஆட்டம் there are 11 proton and 12 neutrons. ஸோ அந்த 11ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா that is a mass number of sodium. ஓகேங்களா? தென் ஸோ இதனுடைய சிம்பிள்ஸ்லாம் பாருங்கள். elements and their symbol with their atomic number and mass number. ஸோ ஹைட்ரஜன் கொடுத்துருக்கு, ஹைட்ரஜனுடைய சிம்பிள் ஹெச், அதனுடைய அட்டாமிக் நம்பர் 1, அதில் வந்து ஒரே ஒரு ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான் கிடையாது. ஸோ மாஸ் நம்பர் 1. ஸோ ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மாஸ் நம்பர் P + N. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹீலியம். ஹீலியனுடைய சிம்பிள் HE, அட்டாமிக் நம்பர் 2, அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டானுடைய எண்ணிக்கை 2, நியூட்ரானு 2 இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணால் மாஸ் நம்பர் 4. தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் Al 13, ப்ரோட்டான் 13, நியூட்ரான் வந்து 14 இருக்குது. ஸோ மாஸ் நம்பர் 27. ஆக்சிஜன் O 8, அதனுடைய மாஸ் நம்பர் 16. தென் சோடியம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 11. ஸோ ப்ரோட்டான் 11 இருக்குது, நியூட்ரான் 12, த மாஸ் நம்பர் இஸ் 23. ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லெட்களை நோட் பண்ணிக்க, இது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். தென் while writing the symbol of an element, its atomic number and mass numbers are also written. ஸோ இப்போ ஒரு எலமெண்ட்டுடைய சிம்பிள்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் கண்டிப்பாக ரைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த சிம்பிள் ஆஃப் ஹைட்ரஜன், கார்பன் அண்டு ஆக்சிஜன்ஸ் ஆர் ரிட்டன் ஆஸ். ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஹைட்ரஜன், இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அதனுடைய பாட்டமில் 1, டாப்பில் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 1. ஸோ கீழே பாட்டமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது மாஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, H11. கார்பன் பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 6 and then mass number 12. So oxygen 8, 16. All the elements in the periodic table have the following: the combinations of proton, electron and neutrons. So அதன periodic table இருக்கக்கூடிய 118 elements எல்லாத்துக்குமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. Then so element symbol, number of protons, electron and neutrons. So ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ப்ரோட்டான், நியூட்ரானுடைய எலக்ட்ரான் கவுண்டிங் பார்க்கலாம் பாருங்கள் இந்த டேப்லெட் காலம். கார்பன் C6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6, எலக்ட்ரானும் 6, நியூட்ரானும் 6 இருக்குது. தென் பெர்லியம் பார்த்தீங்கன்னா அதன் அட்டாமிக் நம்பர் 4, ப்ரோட்டான் 4, எலக்ட்ரான் 4 அண்ட் நியூட்ரான் 5. தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் 7. ஸோ அதனுடைய ஈக்குவலாக 7 இருக்குது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா போரான் 5. ஸோ ப்ரோட்டான் 5 இருக்குது, எலக்ட்ரான் 5 இருக்குது, அண்ட் தென் நியூட்ரான் வந்து 6 இருக்குது. ஸோ தட் ஒன்லி அதனுடைய மாஸ் நம்பர் 11 வந்திருக்கு. ஸோ 10 5 இருக்கிறப்ப 10, அது ஒரு நியூட்ரான் எக்ஸஸாக இருக்கிறதுனால 11 ஃபார்மேஷன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லெட் காலம் நோட் பண்ணிக்கிங்க. தென் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்து அப்படின்னா ஐசோடோப்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் ஐசோடோப்ஸ்னு கேட்பாங்க. The atoms of element can have different number of neutrons. Such atoms will have same atomic number but different mass number. These atoms are called isotopes. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசோடோப்புங்கிறது ஒரு தனிமத்தினுடைய அணுக்கள் வந்து என்னது வெவ்வேறு எண்ணிக்கையில் வந்து நியூட்ரானை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The atoms of elements can have different number of neutrons இருக்குது. Such atoms will have same atomic number. அதனுடைய அணு எண்ணு ஒரே அணு எண்ணையும் தென் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. These atoms are called as isotopes. ஸோ இதை நோட் பண்ணிக்கிறது 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஹேஸ் 3 ஐசோடோப்ஸ். ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியம், டியூட்டீரியம், டிரிட்டியம். ஸோ H1, H12, H13. ஸோ அதனுடைய மாஸ் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனுடைய அட்டாமிக் நம்பர் எல்லாமே சேம் பட் மாஸ் நம்பர்ஸ் ஆர் டிஃபர். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐசோபார். ஆட்டம்ஸ் தட் ஹாவ் த சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் ஆர் கால்ட் ஐசோபார். ஸோ ஐசோபார் அப்படிங்கிறது என்னது ஒரே நிறை எண்ணையும்
வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள். the atoms that have same mass number அப்படிங்கிறப்ப ஒரே நிறை எண், பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், வெவ்வேறு அணு எண்ணை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as ஐசோபார். ஸோ இதை நோட் பண்ணி இது 2 mark கொஷின்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் கால்சியம் அண்ட் ஆர்கான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ நோட் பண்ணிக்கங்க, அதுவும் அந்த 2 mark கொஷின்ஸில் ரைட் பண்ணணும். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா வேலன்சி, இணைதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் when we have shake hand with others, we can either shake hand with one person using one hand or shake hand with 2 person using both our hand. If we have more hand, we can shake hands with more person. ஸோ இப்போ நம்ம ஒருத்தர் வந்து போய் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கையை கொடுத்து அவங்களுக்கு ஷேக் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹேண்டை யூஸ் பண்ணுறோம், ஆர் அதர்வைஸ் 2 ஹேண்டை யூஸ் பண்ணுறோம். தென் அதுவே நமக்கு நிறையா ஹேண்ட் இருக்கிறப்ப, மோர் ஹேண்ட் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், நிறையா பர்சனுக்கு நம்ம ஷேக்கிங் கொடுக்கலாம். இந்த சேம் மேனர் the atoms can share either 1 electron or 2 or 3 or 4 electrons, and some cannot share any electrons. This property is called as அதனுடைய வேலன்சி, இணைதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை வந்து இன்னொரு ஆட்டமோடைய எலக்ட்ரான்ஸோட ஷேர் பண்ணுறப்ப தான் என்ன ஆகுது, அதனுடைய வேலன்சி இதாகுது. ஓகேங்களா? தென் ஸோ இந்த டேபிள் காமிச்சு பாருங்கள், சம் வேலன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். atomic number, mass number, valency. The elements and their symbol with the atomic number and mass number and valency. Hydrogen atomic number 1, mass number 1, அதனுடைய valency 1. Carbon பார்த்தோம்னா atomic number 6, mass number 12, அதனுடைய valency 4. Oxygen O atomic number 8, mass number 16, அதனுடைய valency 2. Sodium பார்த்தோம்னா அதனுடைய valency 1, calcium valency 2. ஸோ அதனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேரிங் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதனுடைய வேலன்சி நம்ம சொல்லலாம். ஸோ வேலன்சி இஸ் த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் an atoms. It is a measure of how many hydrogen atoms it can combine with. For example, oxygen can combine with 2 hydrogen atom and create water molecules. ஸோ வாட்டர் மாலிகூல்ஸுடைய ஃபார்முலா வந்து H2O. ஸோ ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது, 2 ஹைட்ரஜனுடைய கம்பைன் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆக்சிஜனுடைய வேலன்சி 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் 2. அண்டர்லைன் பண்ணிங்க. இன் த கேஸ் ஆஃப் chlorine, it can combine with only 1 hydrogen to create HCl, hydrochloric acid. ஸோ குளோரின் வந்து என்ன ஆகுது, ஒரே ஒரு ஹைட்ரஜனுடைய கம்பைன் ஆகிட்டு HCl ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ தட்ஸ் வேலன்சி ஆஃப் chlorine is 1. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்க, இதெல்லாம் 1 mark கொஷின்ஸில் கேட்பாங்க. அண்ட் தென் மீத்தேன் ஹேஸ் 1 கார்பன் ஆட்டம் கம்பைன் வித் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் டு ஃபார்ம் மீத்தேன். CH4 அப்படிங்கிறது மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, மீத்தேன் கேஸ். ஸோ இப்போ ஒரு கார்பன் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹைட்ரஜனுடைய கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய வேலன்சி பார்த்தோம் அப்படின்னா கார்பனுடைய வேலன்சி 4. In ammonia molecules, nitrogen is combined with 3 hydrogen atoms. What is the valency of nitrogen and ammonia? So NH3 molecules, NH3 அப்படிங்கிறது அமோனியா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரஜன்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ த நைட்ரஜனுடைய வேலன்சி 3 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஈச் அதர் to form molecules. The valency determine the number of atoms of an elements that combine with atom or atoms of another type. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி மாலிகூல்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும் போது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேலன்சி இது பண்ண முடியும். The elements having valency 1 is called monovalent. ஸோ அதனுடைய வேலன்சி இணைதிறன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ன்னு கிடச்சிது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறாங்க, மோனோவேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் சோடியம். த எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்சி 2 ஆர் கால்டு டைவேலண்ட். ஸோ 2 அதனுடைய இணைதிறன் வந்து 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை டைவேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட்
beryllium. The elements having valency 3 are called trivalents. Trivalents அப்படிங்கிறது 3 இது இருக்கும். Example nitrogen and aluminum. Some elements exhibit more than one valency. For example, iron combines with oxygen to form two types of oxides, namely ferrous oxide and ferric oxide. ஸோ இதனுடைய வேலன்சி பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அப்படிங்கிறப்ப 2 வேலன்சியும் ஃபெர்ரிக்னு வர்றப்ப 3 வேலன்சியும் வருது. ஓகேங்களா? we will study about them in details later. இதை பற்றி நம்ம விவரமாக வந்து ஹையர் கிளாஸ் போகிறப்ப இதை நம்ம தெரிஞ்சிக்கலாம். When atoms of different elements combine with each other, the molecules of compounds are formed. In this instant, it is necessary to know the valency of those elements. The valency of some elements are given in the tabular column. So இந்த tabular columnத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். அண்ட் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரை பற்றி பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபாரை பற்றி பார்த்துருக்கோம். தென் லாஸ்ட் ஒன்ஸாக வேலன்சி. ஸோ ஒரு ஆட்டம்ஸினுடைய வேலன்சி வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதை லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.